ஐடி துறை அமைச்சர் பிடிஆர் அவர்கள் அதிகாரம் எனக்கு இல்லை, அதிகாரம் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க, குறிப்பாக முக்கியமான ஐடி பார்க்குகள்லாம் வந்து ஐடி துறையிட்ட இல்லாமல் தொழில்துறையிட்ட இருக்கிற ஒரு அசாதாரணமான சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு வேதனையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது வந்துட்டு என்னன்னா துரதிர்ஷ்டம். ஸ்டாலின் ஆட்சின்றது எப்படி நடந்துட்டு இருக்குதுன்றதுக்கு இதான் அத்தாட்சி. எல்லாத்தையும் தூக்கி உன்னை டம்மி ஆக்குறது அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த அரசுக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஆல் இண்டியா லெவல்ல அவர் தான் எல்லாத்தையும், மொழி பிரச்சனையா, வரி பகிர்வா, எல்லாத்தையும் வந்துட்டு நேர்கொண்டு முறியடிச்ச ஒரே ஆளு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான். இவர் சொல்றாரு பாசிட்டிவா பேசுங்க, சபாநாயகர் சொல்றாரு. என்னது பாசிட்டிவா பேசுறது? உண்மையை மறைச்சு பேசணுமா? மக்கள்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதா? எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நிதியும் இல்லை, என்னை என்ன பண்ண சொல்றீங்க? பதில் சொல்லணும். அவரு வேற என்ன சொல்லி பதில் சொல்ல முடியும்? கேட்கிறாரு ஒரு மெம்பரு, பதில் சொல்லணும் as ஐடி மினிஸ்டர். இதை சொல்லாத வேற என்ன சொல்றது? பண்ணுவோம், பொறுத்திருங்க. ஸ்டேட் ஃபார்வர்டா பேசிடுவார் இதனால அவர். ஆமா, ஏன் அப்படி பேசுறது தானே ஜனநாயகத்துக்கு தேவை. அப்படி பேசுறதுன்னா அவருக்கு பிரச்சனையாவே ஆகுது. இப்போ கூட பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு நீங்க பதில் சொல்லிருக்கலாமா இல்லையா? அவர் வெளிப்படையா சொன்னாரு. மாண்புமிகு அமைச்சர் அப்படி சொன்னதுக்காக ஒரு முதலமைச்சரா நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. அப்படி சொல்ல வேண்டியதான ஸ்டாலின் தான் சொல்லல. சொல்றதுக்கு பதில் இல்லை. வேண்டப்பட்ட அமைச்சர், வேண்டப்படாத அமைச்சர், அதானே உங்களுடைய பார்வை? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமதி ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுது. அதுல பாத்தீங்கன்னா ஐடி துறை அமைச்சர் பிடிஆர் அவர்கள் நேற்று வந்து வெளிப்படையாவே அவருடைய வேதனைகளை வெளிப்படுத்தியிருந்தாரு. அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ வந்து எங்க ஊர்ல ஐடி பார்க் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அந்த அதிகாரம் எனக்கு இல்லை, அதிகாரம் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க, குறிப்பா முக்கியமான ஐடி பார்க்குகள்லாம் வந்து ஐடி துறையிட்ட இல்லாமல் தொழில்துறையிட்ட இருக்கிற ஒரு அசாதாரணமான சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு வேதனையை வெளிப்படுத்தியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வேதனைன்னு சொல்றதை விட இது வந்துட்டு ரொம்ப ஒரு பரிதாப நிலை. ஒரு திறன் வாய்ந்த கற்ற ஒரு மனிதரை ஃபினான்ஸில் வச்சிருந்துட்டு அவரை தூக்கி ஐடியில் போட்டீங்க, சீஃப் மினிஸ்டருடைய உரிமைன்ட்டீங்க, அதிகாரட்டீங்க. ஆனால் ஒரு ஐடி பார்க்கை உருவாக்கலாம் அப்படின்றதுல முடிவெடுக்க கூடது கூட அவருக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை, ஃபண்டு இல்லை. நான் இதை வந்துட்டு பட்ஜெட் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திலே நான் சொல்லியிருக்கிறேன்றாரு. இது வந்துட்டு என்னன்னா துரதிர்ஷ்டம். ஸ்டாலின் ஆட்சின்றது எப்படி நடந்துட்டு இருக்குதுன்றதுக்கு இதான் அத்தாட்சி. எல்லாத்தையும் தூக்கி உன்னை டம்மி ஆக்குறது அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த அரசுக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஆல் இண்டியா லெவல்ல அவர் தான் எல்லாத்தையும், மொழி பிரச்சனையா, வரி பகிர்வா, எல்லாத்தையும் வந்துட்டு நேர்கொண்டு முறியடிச்ச ஒரே ஆளு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான். அவர் பேசின வீடியோ நேர்காணல்கள்லாம் வடநாட்டிலே வந்து வைரல் ஆச்சு. ஆமா, பிரச்சனையாச்சு, பேசு பொருளாச்சு, விவாத பொருளாச்சு. ஆனா எங்கே அவருக்கு அதிகாரம் கிடையாது. தொழில்துறை அப்படின்றது ஒண்ணு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இன்னைக்கு அதிகமான எக்ஸ்போர்ட் பண்ண மாநிலம் தமிழ்நாடு. ஆனா அந்த அமைச்சருக்கு அதிகாரமும் இல்லை, நிதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதை எப்படி ஏத்துக்கிறது? அப்போ இது மினிஸ்டர் இல்லாத எல்லாம் நல்லா நடக்கும் இல்லையா? தூக்கிடுங்க, தொழில்துறையோட வச்சிருங்க. ஒருத்தர் மினிஸ்டரையும் வச்சுக்குவீங்க, டம்மியா வச்சுக்குவீங்கன்னா அது என்னது? இது ஒஸ்ட் கவர்னன்ஸ். அதாவது ஸ்டாலின் தலைமையிலான அரசினுடைய மிக மோசமான நிர்வாகம் அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி என்று சொல்லுகிறேன். அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது? இதுல இவர் சொல்றாரு பாசிட்டிவா பேசுங்க, அப்போ சபாநாயகர் சொல்றாரு. என்னது பாசிட்டிவா பேசுறது? உண்மையை மறைச்சு பேசணுமா? மக்கள்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதா? எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நிதியும் இல்லை, என்னை என்ன பண்ண சொல்றீங்க? பதில் சொல்லணும். அவரு வேற என்ன சொல்லி பதில் சொல்ல முடியும்? கேட்கிறாரு ஒரு மெம்பரு, பதில் சொல்லணும் as ஐடி மினிஸ்டர். இதை சொல்லாத வேற என்ன சொல்றது? பண்ணுவோம், பொறுத்திருங்க. ஸ்டேட் ஃபார்வர்டா பேசிடுவார் இதனால அவர். ஆமா, ஏன் அப்படி பேசுறது தானே ஜனநாயகத்துக்கு தேவை. அப்படி பேசுறதுன்னா அவருக்கு பிரச்சனையாவே ஆகுது. எப்படி பிரச்சனையாவது? நீங்க கட்டுப்பட்டி தரமா இருந்தீங்கன்னா அவர் எப்படி பிரச்சனை ஆவாரு? ஸ்டாலின் வந்துட்டு சொன்னார்ல இவரை பார்த்து, அதிக பிரசங்க தரமா இருக்குது அப்படின்ட்டு. பேசலாமா அந்த மாதிரி ஸ்டாலின்? வேல்முருகனை பார்த்து. அவர் ஒரு மெம்பர் எலெக்டட் பை த பீப்புள், பண்ருட்டி கான்ஸ்டிடியூன்சி. அவர் பேசுறது அதிக பிரசங்க தரம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? சரி, அவரை பார்த்து சொல்றாரு, எதுக்கு பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துக்கும் நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு சொல்றாரு. எது அதிக பிரசங்க தரம்?
அதிகார மமதை யாரா இருந்தாலும் இருக்கக்கூடாது. மோடியா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, அமித்ஷாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அதிகார போதை மமதை இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். இப்போ இவர் இந்த பேச வேண்டிய விஷயத்த உள்ளரங்கில் ஸ்டாலின் அவங்கள்ட்ட வெளிப்படையாக கூட பேசியிருக்கலாம். அவர் சட்டமன்றத்தில் பேசினது அது எப்படி எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? வெளிப்படையாக பேசுறாருன்னா, பேச துணிஞ்சிட்டாருன்னா, இது அவருக்கே பிற்காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையா கூட வர வாய்ப்பு இருந்தும் தெரிஞ்சு பேசுறாரு இல்லையா? பிரச்சனை தான் வரும். மினிஸ்ட்ரியினுடைய ஃபங்க்ஷனிங்கை பத்தி நாளைக்கு கேள்வி கேட்டீங்கன்னா நான் அப்போ பதில் சொல்லட்டுமா? எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு ஃபண்டிங் இல்லை. அதான் அவர் சொல்லாரு, யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ, யாருக்கிட்ட நிதி இருக்குதோ, யாருக்கிட்ட திறன் இருக்கோ அவங்கள பார்த்து கேளுங்க அப்படின்னாரு. ஏன்னா இந்த அரசு வந்துட்டு இந்த முதலமைச்சர் எனக்கு இருக்கிறதா நினைக்கல. அவ்வளவுதான். என்ன பண்ணார் அவர்? பண்ண குற்றம் நான் தான் கேட்டேன் அந்த கேள்வியை. என்ன அடிப்படையில் நிதியமைச்சராக இருந்தால் அவர் தூக்குறீங்க? காரணம் சொல்லுங்க. சொல்ல மாட்டோம், அது முதலமைச்சரோட அதிகாரம். சொன்னா அது ஜனநாயகம் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். ரெஸ்பான்சிபிள் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது இல்லை உங்களுக்கு? ஆனா நீங்க எதையுமே சொல்லலை. அப்புறம் உங்களுக்கு மோடிக்கு என்ன வித்தியாசம்? மோடி எதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு, அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. மீறி திடீர்னு யாரோ பிரஸ் வந்து சந்திச்சாங்கன்னா ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. கிட்டத்தட்ட உங்க நிலைமை அது மாதிரி தான் இருக்குது. நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ கூட பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கலாமா இல்லையா? அவர் வெளிப்படையா சொன்னாரு. மாண்புமிகு அமைச்சர் அப்படி சொன்னதுக்காக ஒரு முதலமைச்சரா நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. அப்படி சொல்ல வேண்டியதான ஸ்டாலின் தான் சொல்லல. சொல்றதுக்கு பதில் இல்லை. வேண்டப்பட்ட அமைச்சர், வேண்டப்படாத அமைச்சர், அதானே உங்களுடைய பார்வை? வேற என்ன புரிஞ்சுக்கிறது? ஜனநாயகம் கிடையாது. ஏற்கனவே பிடிஆர் அவர்கள் பேசுனதா ஒரு ஆடியோ வெளியானதுக்கு அப்புறம் தான் நிதித்துறை வந்து பிடுங்கப்பட்டு அவர் ஐடி துறை டம்மியான துறை ஒதுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தது. இப்போ சட்டமன்றத்திலே இப்போ வெளிப்படையா பேசிட்டாருன்னா மீண்டும் வந்து அவர் ஓரம் கட்ட கூட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஓரம் தான் கட்டி இருக்கிறாங்க. நிதி இல்லைன்னா, அதிகாரம் இல்லைன்னா வேற என்ன அர்த்தம் அதுக்கு? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு கொடுத்த பொறுப்பு டம்மி பொறுப்புன்னு அவர் சொல்லவே இல்லையே. ஐடி தான் நீங்க வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. ஆனா அதிகாரம் அது அதிகாரம் இல்லாத பண்ணியிருக்கிறாங்கன்னா எப்படி அது ஏற்றுக்கணும்? நிதியமைச்சராக இருந்தபோது அவர் என்ன பண்ணாரு? ஒருத்தரும் கேட்ட நிதியை வந்துட்டு எதுக்கு, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டாரு. ஏன்னா அவருக்கு தான் பிசிக்கல் ப்ரூடன்ஸ். நிதியை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிள். உடனே அவர் கேள்வி கேட்குறாரு. அது அமைச்சரெல்லாம் பிடிக்கல, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனே நீங்க தூக்கிட்டீங்க. அதுக்கு சாக்கு வந்துட்டு அந்த வெளியான ஆடியோன்னு சொல்றீங்க. அது அவர் பேசுனதா இல்லை அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா? எதுவுமே தெரியாது. புரியுதுங்களா? விஜய் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் பேசுனதுக்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க போஸ்ட் பண்ணும். அவங்களுக்கேயாவது நடக்கும்னா இவருக்கு நடக்காது. அது எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. அப்ப நீங்க நீக்குங்க. ஏன்னா அவர் சொல்றது ஊழல் குற்றச்சாட்டு, 30,000 கோடி சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதா சொல்றீங்கல்ல, நீக்குங்க. ஏன் நீக்கல? ஆனா அவரை பழி வைங்க. அவ்வளவுதான். அதே போல சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் வந்து எனக்கு மூடநம்பிக்கைக்கு எதிராக அவர் சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொன்னதுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து தேவையில்லாத வேலை இவ்வளவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பேசுனது சர்ச்சையா இருக்குது இல்லையா? இல்ல, இது ஒரு பர்செப்ஷனல் டிஃபரன்ஸ். நீங்க எது மூட நம்பிக்கைன்னு சொல்றீங்க? கடவுளை நம்புவது உங்களுக்கு மூட நம்பிக்கை. எழிலனை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கை. ஐயனாதனை பொறுத்த வரைக்கும் அதுதான் சிறந்த நம்பிக்கை. ஆனா ஒரு குறிப்பிட்டு சொல்லல கடவுள் நம்பிக்கை, நரபலி அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்களே, அதை குறிப்பிட்டு கூட சொல்லி இல்லையா? அது கூட நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய புரிதலை நீங்க பேசுறீங்க. நரபலி இல்ல, ஆடு மாடு கோழி குதிரை இதுதான். அதை பலியிடலாம். நீங்க சாப்பிடுறீங்கல்ல, பிரியாணி சாப்பிடுறீங்கல்ல, வயிற்றுக்காக பண்ணலாம், நாங்கள் கடவுளுக்காக பண்ணக்கூடாதா? அதனால தான் அவர் சொன்னாரு அது சிக்கலானது, அரசு தலையிடக்கூடாது. நீங்க வந்துட்டு ஒருத்தருடைய வழிபாட்டு உரிமையில நீங்க தலையிடக்கூடாது. தட் இஸ் கேரண்டீடு பை த கான்ஸ்டிடியூஷன் இல்லையா? வழிபாட்டு உரிமை கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குல்ல, பிரியாம்பிளே இருக்குன்னு சொல்ல போனா. அது இடையில எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாத மக்களுடைய வழிபாட்டு உரிமை, மத உரிமை அப்படின்றதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. சட்டம் இயற்றலாம் முடியாது. அப்படி உத்தரவு போட்டு ஜெயலலிதா என்ன ஆனாங்கன்றது தெரியும். எனவே அதெல்லாம் கிடையாது. ஸோ ரகுபதி அதில் வந்துட்டு நேர்த்தியாக பதில் சொல்லிட்டார். இதெல்லாம் ரொம்ப சிக்கலானது, அதில் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டார். அதான் கரெக்ட். அரசு ஆட்சிக்கு வந்துட்டு உடனேங்க இவங்களுடைய கொள்கைக்கான ஆட்சியெல்லாம் கிடையாது. அது மக்கள் உங்களுடைய கொள்கைக்காக ஓட்டு போடுறாங்க. கொள்கையா சொன்னீங்க. இப்போ 505 உறுதிமொழி கொடுத்தீங்களே, அதில் உங்களுடைய கொள்கையா சொல்லியிருக்கிறீங்க. இல்லை உங்களுக்கு அதை செய்வோம், உங்களுக்கு இதை செய்வோம், படிக்க போகிற பெண்களுக்கு இதை கொடுப்போம், பசங்களுக்கு இதை செய்வோம், காத்தால சாப்பாடு போடுவோம், இதெல்லாம் மக்கள் நலன் நாடினதானே. அது உங்களுடைய கொள்கை ஒன்றும் கிடையாதுல்ல. ஸோ ஒரு அரசுகிட்ட இருந்து மக்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு அதுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவ்வளோதான். உங்கள் கொள்கையை நீங்கள் வீட்டில் வச்சுங்க, நீங்கள் பிள்ளையார் சுற்றி கூப்பிடாதீங்க. மற்றவங்களை பார்த்து சொல்கிறது அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அப்போ எப்படி இந்து ரிலிஜியஸ் சேரிட்டி என்டோமெண்ட்ஸ் இருக்கலாம்?
மூட நம்பிக்கைக்கு வந்துட்டு வலு சேர்க்கறதுக்கா? அப்ப சொத்து அப்படின்ற ஒரு பார்வை தான் நாங்க. எனவே அதெல்லாம் கிடையாது. தவறு. இப்ப அதனாலதான் வந்துட்டு பொன்முடியெல்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாத அந்த மாதிரி பெறலை விட்டதனுடைய விளைவு அது மாதிரி ஆயிப்போச்சு. பொன்முடிக்கே வந்து சட்டமன்றத்தில் சீட்டு கிடைக்காது, ஓரங்கட்டப்படுவார் அப்படிலாம் சொல்லப்படுது. ஆமா, இல்லாட்டி அந்த அந்த பகுதி ஃபுல்லா தோத்து போயிடுவாங்க. திருக்கோயிலூர்ல ஆரம்பிச்சு காரைக்குடி வரைக்கும் அந்த மாவட்டம் இருக்கு இல்லையா, உருவாக்கின மாவட்டம், அந்த மாவட்டம் ஃபுல்லா கள்ளச்சாராய சார்பு நடந்துச்சு. கள்ளக்குறிச்சி அந்த மாவட்டம் ஃபுல்லா காலி ஆயிடும் திமுக. அதுக்கு இவரை தூக்கி வெளில போட்டோம்னா திமுக வந்து தப்பிக்கும்ல. துரைமுருகன் அவர்களுமே பேசினது சர்ச்சையானது, உடனே மன்னிப்பு கேட்டாரு. ஸோ அவருமே ஓரங்கட்டப்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா போன முறையே பார்த்தீங்கன்னா அவர் தோற்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே சொந்த கட்சியினரே பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல ஒரு சிறிய இதுல வந்து ஜெயிச்சிட்டாரு இல்லையா? ஸோ மூத்த அமைச்சர்கள்லாம் சிலர் ஓரங்கட்டப்பட வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா திமுக? கட்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் என்ன பண்ணுவாருன்னா, கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டு எதிர்கட்சிகளுக்கோ இல்ல இந்திய ஒன்றிய ஆளுங்கட்சிக்கோ அது வந்துட்டு சிக்கிடக்கூடாது, அதனால அவர் பார்த்து நடந்துக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. அதனால இதெல்லாம் எதுவும் நடக்காது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி தற்போது வரை நடைபெறப்போதா பார்க்க முடியுது. ஏன்னா நாம் தமிழர் இதுவரை கூட்டணி அறிவிக்கல, விஜயும் எந்த கூட்டணியும் உறுதி பண்ணப்படலையா? ஸோ யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி போனது இல்ல, சாதகம் பாதகம் கூட்டணியால உருவாக்கவே முடியாது. ஆளுங்கட்சி இருக்குது, அது அதனுடைய கூட்டணி. அந்த இது என்ன செஞ்சிருக்க மக்களுக்கு, அதற்கு எதிராக இவங்க சொல்ல போறது அந்த மக்களை எந்த அளவுக்கு ஈர்க்க போகுது, 2 விஷயம். இவங்க திமுகவை நாங்க வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மக்கள் பத்திர நின்னாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் ஓட்டெல்லாம் மாறாது, கிடைச்சிடாது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இவங்க என்ன செய்ய போறாங்கன்றது பொறுத்தும் இவங்க சேரக்கூடிய கூட்டணி அப்படின்னும். நீங்க 4 முனை போட்டின்னு சொல்றீங்க, அது 3 முனை போட்டியா கூட ஆகலாம். சீமான், விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணியை அமைக்கலாம், அதில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட வந்து சேரலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். அது ஸோ 3 முனை போட்டி ஆகலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஒழிய மக்கள் என்ன தீர்மானிப்பாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஆட்சியினால என்ன அனுகூலம் கிடைச்சிச்சு, இது வேணுமா வேணாவா அப்படின்றத அவங்க தீர்மானிப்பாங்க. ஆனா இப்போது நிலவரப்படி திமுக தான் சாதகம் அதிகமா இருக்கு நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது அதிமுக தான் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விமர்சனம். இப்ப பாஜகவுக்கு அதிமுக தேவை, அதிமுகவுக்கு பாஜக தேவையில்லை. இதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. இது எப்படி வெற்றி கூட்டணி ஆகும்? ஸோ இதுக்கு மேல அதிமுக கூட்டணியில யாரெல்லாம் வந்து சேர்றாங்களோ அதை பொறுத்துதான் அந்த கூட்டணி வந்துட்டு பலமான கூட்டணியா மெகா கூட்டணியா அப்படின்னு முடிவெடுக்க முடியும். விஜய் இது வரைக்கும் ஒரு சீரியஸான ஒரு அரசியல களத்துக்கே வரல, முன்னெடுக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறதுல வரும் நாட்கள் அதெல்லாம் பண்ணுவார் நினைக்கிறேன். அந்த விமர்சனத்தை எதிர்கொள்வார் நினைக்கிறீங்களா? அவர் என்ன செய்வார்ன்றது எப்படி சொல்ல முடியும்? ஒரு பாசிபிலிட்டியை நான் சொல்றேன். விஜய், சீமான் இவங்களாம் ஒன்னா சேரலான்ற ஒரு பாசிபிலிட்டியை சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு சாத்தியம் இருக்கு. ஏன்னா சீமான் அவர்கள் என் தலைமையில கூட்டணின்னு சொல்லுவாரு, அவர் தலைமையில கூட்டணின்னு சொல்லுவாரு. இது பொருந்தா கூட்டணி தான் அமையும், அது சுமூகமா ஏற்படும் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு அதிமுக கூட கூட்டணி போறது ஒரு கட்டத்துல வந்துட்டு இறங்கி வந்தாகணும்ல. இப்போ ஒண்ணு ஜெயிச்சுட்டு உடனே போயிட்டு உட்காந்துட போறது இல்ல, சொல்லிக்கலாம் இவங்க வேணா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறோம், முதல்ல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படலாம்ல எல்லாரும். அப்படி ஒரு நிலைமை ஏற்படலாம். முதல்ல நிற்போம், அப்புறம் அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்கன்னா வருவாங்க. ரொம்ப நன்றி. சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.